சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழக உள்துறை முதன்மை செயலாளர் பே. அமுதா IAS வெளியிட்ட அறிவிப்பில் சட்டம் ஒழுங்கு ADGP அருண் IPS சென்னை மாநகர காவல் ஆணையராக நியமிக்கப்படுகிறார். சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தமிழ்நாடு போலீஸ் அகாடமிக்கு மாற்றப்படுகிறார். காவல்துறை தலைமையக ADGP டேவிட்சன் தேவாசீர்வாதம் தற்போது சட்டம் ஒழுங்கு ADGP-ஆக மாற்றப்படுகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையின் முக்கிய அதிகாரிகள் மாற்றப்பட்டுள்ளதற்கு பின்னணியில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு இருப்பதாக கூறுகிறார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் இவர் ஜூலை 5ஆம் தேதி இரவு சென்னை பெரம்பூரில் தனது வீட்டு கட்டுமான பணியை பார்வையிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது மர்ம நபர்கள் அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடிவிட்டனர். இரத்த வெள்ளத்தில் மிதந்த ஆம்ஸ்ட்ராங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனாலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தேசிய கட்சியின் மாநில தலைவர் கொல்லப்பட்டதால் இந்த சம்பவம் தேசிய அளவில் விவாதத்தை கிளப்பியது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இந்த சம்பவம் குறித்து வேதனை தெரிவித்தனர். குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு வருவதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த நிலையில் சென்னை மாநகரில் நடைபெற்ற இந்த கொலை சம்பவம் தமிழக அரசு மீது பல்வேறு விமர்சனங்கள் வர காரணமாக அமைந்தது. இந்த வழக்கில் அன்றிரவே 6 பேர் சரணடைந்தனர். அதன் பின்னர் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். உளவுத்துறையின் தோல்வி காரணமாகவே இந்த கொடூர கொலை சம்பவம் நிகழ்ந்ததாக விமர்சனங்கள் எழுந்தன. சென்னை மாநகர காவல் ஆணையர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தவில்லை என்றும் கூறப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் மரணத்திற்கு பிறகு அவரது உடலை அடக்கம் செய்வதிலும் சர்ச்சை நீடித்தது. கட்சி அலுவலகத்திலேயே புதைக்க வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அரசு தரப்பு அதற்கு மறுப்பு தெரிவித்தது. இது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டு இறுதியில் திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் அடக்கம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டது. அதன்பின் ஜூலை 8ஆம் தேதி அதிகாலை 1 மணி அளவில் நல்லடக்கம் நடைபெற்றது. முதலமைச்சர் வசமுள்ள காவல்துறை தொடர்ச்சியாக விமர்சனத்திற்கு உள்ளாகிறது. ஒரு புறம் கொலை சம்பவம் என்றால் மறுபுறம் போதைப் பொருள் அதிகரித்து வருவதாக புகார்கள் எழுகின்றன. இவற்றையெல்லாம் சேர்த்துதான் காவல்துறை அதிகாரிகளை பணியிடை மாற்றம் செய்ய தமிழக அரசு முடிவெடுத்து அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது என்கிறார்கள். ஸ்டாலின் அரசு சட்டம் ஒழுங்கில் முற்றிலும் செயலிழந்துவிட்டது. இதுபோல் என்னென்ன கூத்துகள், கொலைகள் அரங்கேறப்போவது தெரியவில்லை. தமிழக அரசை நம்பி எந்த பயனும் இல்லை. நம்மை நாமே காத்துக்கொள்ள தயாராகுவோம்.